வெல்கம் டு ராஜா ஃபாரெக்ஸ். இப்போ வந்து நம்ம கோல்டு மார்க்கெட் வந்து இந்த வாரம் எப்படி 5 நாளில் எப்படி ட்ரேடு பண்ணலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. இதை வந்து நீங்கள் இன்ட்ராடேவே பார்க்கக்கூடாது, ஸ்விங் ட்ரேடாக பார்த்துக்குங்க. ஸ்விங் ட்ரேடுங்கிறது ஒரு 2 3 நாள் 5 நாள் வச்சு ட்ரேடு பண்ணக்கூடியது ஸ்விங் ட்ரேடு. இன்ட்ராடேங்கிறது அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு வித்துறது இன்ட்ராடே. இப்போ வந்து இன்ட்ராடேயில் வந்து நம்ம டெய்லி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து அது போட்டுட்ருக்குறோம். அது போக போலும் போட்டிருந்தோம். போன வாரம் போலில் வந்து வெள்ளிக்கிழமை என்ன க்ளோஸ் ஆகுன்னு போட்டிருந்தோம். அதை எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருந்தது. அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து போல் போட்டிருந்தோம். அதில் வந்து நண்பர் செந்தில்குமார் அவர்கள் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தோம். இது வரைக்கும் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் மொத்தம் இந்த குரூப்பில் வந்து நம்ம இன்ட்ராடே சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு அது போக மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு அதுவும் போடுறோம். இனி வரும் வாரத்தில் இன்னும் அதிகமாக என்னென்ன போட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்தந்த வழியில் போடுறோம். இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது குரூப்போடைய லிங்க் வந்து நம்ம நம்பர் மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க அந்த ஹாயின் மெசேஜ் அனுப்பிச்சு குரூப் லிங்க்கு கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீக்லியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட்டு வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை கோல்டு மார்க்கெட்டு 40.43 க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் 3:30 மணிக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பின்னாடி எப்படி ட்ரேடிங் ஆகிறதுங்கிறத பொறுத்து வந்து நம்ம அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுங்கிறத ஒரு ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டை வந்து இது வந்து வீக்லியோடைய ஹை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குறோம். இந்த வீக்லியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த விலைக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அந்த கேண்டில் வந்து டே கேண்டிலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 4 ஹவர் கேண்டில் அல்லது டே கேண்டிலாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடாக தான் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து இதை வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்ரு. சப்போஸ் கொஞ்சம் மார்க்கெட் ஸ்பீடாக இருக்குது, நல்லா மூமெண்ட்டும் ஹெவியாக இருக்குதுன்னா அதை வந்து 4 ஹவர் கேண்டிலாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எப்படின்னா, இதை வந்து நீங்கள் 1 ஹவர் கேண்டில் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். இது வந்து நமக்கு வந்து ஒரு வீக்லியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு முடிவாகக்கூடிய இறங்குறதுனால நம்ம வந்து 4 ஹவர்ஸ் அல்லது டேவாக எடுத்துக்கணும். மார்க்கெட்டு ஸ்பீடை பொறுத்து இது கொஞ்சம் மாறும். சப்போஸ் நல்ல மார்க்கெட்டு பெரிய அளவில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து 4 ஹவரில் எடுத்துகிட்டு அந்த ட்ரெண்டை முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் மார்க்கெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அந்த இடம் டச் ஆகி திரும்பி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு டே க்ளோஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி டே க்ளோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4043 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு திங்கக்கிழமை ஓப்பன் ஆகி திங்கக்கிழமை முடிஞ்ச பின்னாடி அல்லது ஒரு 4 மணி நேரம் அல்லது ஒரு 8 மணி நேரம் வந்து மார்க்கெட்டு 4050க்கு மேலே நின்றுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 4100 4140 200 250 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் மார்க்கெட்டு நாளைக்கு திங்கக்கிழமை தொடர்ந்து இறங்கி 4000க்கு கீழே பிரேக் ஆகி ஒரு 4 மணி நேரம் அல்லது ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே அல்லது திங்கக்கிழமை முழுவதுமே வந்து 4000க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 3950 3900 3850 3800 வரைக்குமே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது அடுத்த 5 நாட்களுக்குள்ளே இறங்கும். இந்த அளவுகள் வந்து நீங்கள் டே 4 ஹவர் அந்த மாதிரி எடுத்துக்கிறது பெட்ரு. இதுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் வந்து இந்த அளவுகளில் இன்னொரு இன்னொரு இப்போ வந்து நீங்கள் இல்லை எனக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போஸ் மிஸ் பண்ணியாச்சு, இல்லை இந்த லெவலில் விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டு தொடர்ந்து நாளைக்கு மார்க்கெட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு அல்லது ஏற ஆரம்பிச்சிருச்சு, இல்லை இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4000க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி தொடர்ந்து இறங்குனா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4000 ஆர்டருக்கு நீங்கள் செல் ஆர்டர் எடுக்காமல் விட்டுருந்தாலும் இந்த 3950 மற்றும் 3900 அல்லது 3850ங்கிற அளவில் வந்து நீங்கள் பை ஆர்டர் எடுத்துக்கலாம். பை ஆர்டர் எடுத்திங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக்கில் திருப்பி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை தொடர்ந்து இறங்கி 3080 வந்தால் 3800 வந்தால் கூட மீண்டும் மார்க்கெட்டு மேலே ஏறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்தந்த அளவுகளை வந்து நீங்கள் பை ஆர்டர் எடுத்தும் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேலே ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் 100 அல்லது 140 பக்கத்தில் வந்தாலும் மீண்டும் பை ஆர்டர் எடுத்தால் 4200 மற்றும் 250 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கும்.
இப்ப இது வந்து நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ வந்து உங்களுடைய மொபைல்ல அ வ இது வந்து வீக்லியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. டெய்லி ட்ரேடு பண்றவங்க இந்த இந்த அளவுகள வந்து ஓ விட்டுருங்க. இது வந்து டெய்லி ட்ரேடுக்கு உண்டானது அல்ல. இது வந்து நம்ம வந்து வாரத்துக்கு உண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. அதனால இத மொபைல்ல இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்? அப் ட்ரெண்டா இருக்குமா? டவுன் ட்ரெண்டா இருக்குமா? அப்படிங்கிறத இந்த மார்க்கெட்டோட அளவ வச்சு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி 4000க்கு கீழ தொடர்ந்து மண்டே திங்கட்கிழமை முழுவதும் இருக்குது அப்படிங்கிறப்ப, அது வந்து தொடர்ந்து இறங்குறக்கு ஒரு டவுன் ட்ரெண்டாவும், அல்லது மார்க்கெட்டு சப்போஸ் அப்படி இறங்கிட்டாலும் மிஸ் பண்ணீங்கனாலும், கீழ வர்ற மார்க்கெட்ட வந்து பை பண்ணி வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாரி மார்க்கெட்டு தொடர்ந்து மேல ஏறிருச்சு அப்படின்னா, செல் பண்ண வேண்டாம். அது வந்து ரிஸ்க்கா முடிஞ்சிரும். அதனால வந்து அத தவிர்த்துக்குங்க. ஏன்னா மார்க்கெட்டு மேல ஏறுன மார்க்கெட்டு திரும்பி மறுபடியும் செல் ஆர்டர் போட்டு கீழ வரும் அப்படிங்கிறது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்ல தான் நடக்குமே ஒழிய, பிரேக் அவுட் மார்க்கெட்ல அது நடக்காது. அது தொடர்ந்து மேல ஏறிரும். அதனால கீழ வந்தா, அது மார்க்கெட்டோட சூழ்நிலை எப்படி இருக்கு, எப்படி இறங்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு மறுபடி பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இந்த அளவுகள உங்களுடைய மொபைல்ல லைனா வரைஞ்சு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த அளவுகள் வந்து வாரத்துக்கு உண்டான அளவுகள நீங்க அ இதில குரூப்லயே போட்டிருக்கோம். இதில ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா, நீங்க சாட் பண்ணி கேட்டுக்கங்க. இதில வந்து உங்களுக்கு இன்னொரு இந்த அளவுகள் வாரத்துக்கும் இன்ட்ராடேக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடுல பக்கம் பக்கம் அளவு இருக்கும். அது நீங்க எக்ஸைட் ஆகுறதுக்கும் சின்ன சின்ன அளவுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஆனா வந்து இந்த அளவுகள்ங்கிறது வந்து கொஞ்சம் தூர தூரமா இருக்கும். அதுக்கு உண்டான மார்ஜின் அளவுகள நீங்க எடுத்துக்கணும். இப்போ வந்து உதாரணமா 4000ல 4050, 60, 70ல பை பண்றீங்க அப்படின்னா, 3950 வரைக்குமே வந்து கீழ இறங்கிட்டு ஏறுனாலும், அந்த அளவுக்கு மார்ஜின் கெப்பாசிட்டி இருக்கும்போது, உங்களுக்கு உங்களுடைய லாட் சைஸ் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாரி மார்க்கெட்டு தொடர்ந்து 3900, 850 போனாலும் பை பண்ணீங்கனாலும், மறுபடியும் 3900 போனா மறுபடியும் பை பண்ணீங்கனாலும், திரும்பி மார்க்கெட் மேல புஷ் ஆகி மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப அந்த அளவுல வந்து நீங்க வீக்லி சப்போர்ட் அந்த மாரி வச்சுக்கணும். இன்ட்ராடே இது கிடையாது. அதனால வீக்லி வேற, இன்ட்ராடே வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்ட்ராடேக்கு உண்டானத நம்ம டெய்லி வந்து குரூப்ல போடுறோம். அதுவும் முடிஞ்சா வீடியோவா போடுறோம். இந்த வீக்லி அளவுகளுக்கு வந்து இனி அடுத்த வாரம் மார்க்கெட் என்ன நடந்திருக்கிறதுங்கிறத இந்த வீடியோ வச்சுட்டு நம்ம அடுத்த வாரம் என்ன நடந்திருக்கு, எப்படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்கிறதுங்கிறத வந்து அடுத்த வாரம் வீக்லி அளவு எடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அ இத இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதில ஏதாவது டவுட் இருந்தா நீங்க WhatsAppல கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே. தேங்க் யூ.